ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.7ல் உள்ள 7வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்து இதை x-3ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவு 3x² + ax + b எனில் a, b மற்றும் மீதி ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே பயிற்சியில் 6வது கணக்கு இதே மெத்தடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல அதை பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கணக்கில் கொடுத்துருக்கிறது மாதிரி செய்யலாம். கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவை முதல்ல அடுக்குகள் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்குவோம். x³ இருக்குது, x² இருக்குது, x-1 இருக்குது, மாறிலி இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இதை தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதனுடைய கெழுக்களை எடுத்து எழுதிக்கலாம். x³ கெழு நமக்கு என்னது 3. அடுத்தால x² கெழு 11, x கெழு 34, அடுத்து மாறிலி உறுப்பு 106. ஓகேவா? இதை எதால் வகுக்கணும் அப்படின்னா x-3ஆல் அதை நம்ம ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இதை தான் நம்ம இங்கே வகுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ தொகுமுறை வகுத்தல் 3, 0 போட்டுக்கலாம். முதல்ல ஸ்டார்டிங் 0, ஸ்ட்ரெயிட்டாக கூட்டணும், கிராஸில் பெருக்கணும். 3ஐயும் 0வையும் கூட்டினா என்ன வரும்? 3, 3 9, 11ஐயும் 9ஐயும் கூட்டினா 20, 20ஐயும் 3ஐயும் பெருக்கணும், பெருக்குனா 60. இப்போ 34ஐயும் 60ஐயும் கூட்டினா 94, 94 3ஆல் பெருக்குனா 282. இந்த ரெண்டும் ப்ளஸில் இருக்குது, டைரெக்டாக கூட்டிடலாம். கூட்டினா 388ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு ஈவு என்ன கிடைக்குது அப்படின்னா அதே கணக்கை தான் நம்ம செஞ்சுருக்குறோம். ஈவு வந்து இது மாறிலி, இது x' இது x². அப்போது 3x² + 20x + 94 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஈவு. ஆனால் உங்கள் கொஸ்டினில் பாருங்கள், வகுக்க கிடைக்கும் ஈவுன்னு சொல்லி இன்னொரு கோவை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கோவையும் இந்த கோவையும் சமம். ஓகேவா? ஸோ இந்த கோவை ஈவு இதை இதோட ஒப்பிடணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறதோட நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3x² + ax + b. ஓகேவா? இதுடன் ஒப்பிட. ஏன்னா ரெண்டுமே ஒரே பல்லுறுப்புக்கோவையை ஒரே பல்லுறுப்புக்கோவையால் வகுக்கிறது தான். ஸோ ரெண்டும் சமம். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா இதில் இருந்து x² கெழு ஈக்குவலாக இருக்குதா? அப்போ x கெழுவை பாருங்கள். ஏன்னா a b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x கெழு வந்து இங்கே x கெழு ஏன்னு இருக்குது, ஈக்குவல் டு இங்கே x கெழு 20. அப்போ a ஈக்குவல் டு 20. ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தால நமக்கு பியோட மதிப்பு வேணும். பிங்கிறது மாறிலி. ஓகேவா? ஸோ மாறிலியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தோன்னா b ஈக்குவல் டு 94ன்னு கிடைச்சிரும். இப்போ ஏயோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சாச்சு, பியோட வேல்யூவும் கிடைச்சாச்சு. அடுத்தது நமக்கு கேட்டிருக்கிறது மீதி. மீதி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே இந்த தொகுமுறை வகுத்தலில் லாஸ்ட்டில் கிடைக்கிறது தான் நமக்கு என்னது? மீதி. ஓகேவா? ஸோ மீதி எடுத்து எழுதிடலாம். மீதி வந்து 388. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்குகள். 5 மார்க் கொஸ்டினில் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்போ கணக்கில் ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்து இன்னொரு பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க கிடைக்கும் ஈவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச தொகுமுறை வகுத்தல் படி இதை இதால் வகுக்கிறோம். வகுக்கும்போது நமக்கு ஒரு ஈவு கிடைக்குது. ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது? ஈவு. இந்த ஈவை அங்கே கொடுத்துருக்கிற ஈவு கூட கம்பேர் பண்ணோன்னா ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்தால நம்ம கொஸ்டினில் மாறிலி கேட்டிருக்காங்க, மீதி கேட்டிருக்காங்க. மீதி அப்படிங்கிறது இங்கே இந்த தொகுமுறை வகுத்தலில் கடைசியில் கிடைக்கிற ஆன்சர். ஸோ அதுதான் நமக்கு மீதி. ஓகேவா? அவங்க கேட்ட 3மே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.